நம்மை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் வள்ளுவ நிர்வாகம் 251வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். அறநெறியை உலகையும் பொருட்டு ஆக்கி தந்திருக்கக்கூடிய வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை உச்சியில் சூட்டி வணங்குகின்றேன். வள்ளுவருடைய ஆழம் மிகுந்த குரல்களுக்கு தெளிவான உரை எழுதி நமக்கு வழிகாட்டுகிற பரிமளழகர் திருவடிகளில் நம்பதித்து போற்றுகின்றேன். புறநெறியை கற்பதற்காக இந்த சங்கமத்தை ஆரம்பித்து பல காலமாக உயர்வள்ளுவம் என்கின்ற இந்த அமைப்பை நடத்தி வருகிற இளையோருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். அதுபோலவே இந்த சங்கமத்தில் இணைந்து தொடர்ச்சியாக விடிகாலை பொழுதிலே திருக்குறள் கேட்க வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். அம்மாவினுடைய பாட்டு மனதை ரொம்ப மகிழ்விக்கிறது. அதில் இருந்து வெளியிலே வர கஷ்டமாக இருக்கிறது. அவ்வளவு இனிமையான அந்த தெய்வ குரலிலே விநாயகர் அவர்கள் என்கின்ற அந்த உயர்ந்த நூலை கேட்டது இன்றைய நாளினுடைய ஒரு பேர் என்றே நான் கருதுகிறேன். திருக்குறளை வள்ளுவக் கடவுளார் 3 பெரும் பிரிவுகளாக பிரித்திருக்கிறார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று அந்த முப்பால்களும் அமைகின்றன. குடார்த்தம் என்று சொல்லப்படுகிற அறம்பொருள், இன்பம், வீடு என்பவற்றிலே 3ஐ சொல்லி வீடாகிய ஒன்றை சொல்லாமல் விட்டதற்கான காரணத்தை பரிமளழகர் நமக்கு சொல்லி இருக்கிறார். வீடு என்பது வரைவிலக்கணத்தோடு பேசக்கூடிய ஒரு விடயம் அல்ல என்றபடியால் அதனை துறவரவியல் என்கின்ற அந்த காரணத்தினாலே உணர்த்தி காட்டிவிட்டு மற்றைய 3ஐயும் இலக்கண வகையால் சொல்லுகிறார் என்பது பரிமளழகர் நமக்கு தருகிற விளக்கம். ஆகவே திருக்குறளிலே வீடு என்ற பகுதி இல்லை என்பபடியால் திருவள்ளுவருக்கு இறை நம்பிக்கை இல்லை என்று யாராவது சொல்ல தலைப்பட்டால் அதனை நீங்கள் நம்பாதீர்கள் என்பதை சொல்லி வைப்பது என் கடமையாகிறது. இந்த அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்பதை ஏன் அறம், பொருள், இன்பம் என்று வகுக்க வேண்டும்? பொருள், இன்பம், அறம் என்று கூட வகுக்கலாமே என்று நினைத்தால் எப்பொழுதும் ஒரு வரிசை செய்கிற பொழுது உயர்ந்ததை முன்வைத்து அடுக்கடுத்ததை பிறகு வைத்து கடைசியாக அதை விட குறைந்ததை வைக்க வேண்டும் என்பது நம் தமிழர் மரபு. அந்த மரபுக்கேற்ப இம்மை மறுமை வீடு 3ஐயும் தரக்கூடிய அறத்தை முன்வைத்து இம்மை மறுமை இன்பத்தை தரக்கூடியதாகிய பொருளை பின்வைத்து இன்மை இன்பத்தை மட்டும் தருகிறதாகிய இன்பத்தை 3வது வைத்தார் என்று பரிமளழகர் நமக்கு விளக்கம் தந்து உதவுகிறார். அந்த வகையிலே குறள் நூல் அமைப்பு என்பது பெரிய பகுதியாக பாலும், அதற்கடுத்த பகுதியாக இயலும், அதற்கடுத்த பகுதியாக அறமும் அதிகாரமும், அதற்கடுத்த பகுதியாக குறளும் என பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அறத்துப்பாலிலே 4 இயல்கள் அமைகின்றன. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று சொல்லப்படுவதாகிய 4 இயல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே அறத்துப்பால் என்று கருதப்படுவது 2 இயல்களைத்தான். துறவரவியல், இல்லறவியல், துறவரவியல் என்ற 2ம் தான் அறத்துப்பாலாக அமைகிறது. அப்படியாயின் மற்ற 2 இயல்களும் ஏன் வைக்கப்பட்டன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நூல் செய்கிற பொழுது அந்த நூலுக்கான முன்னுரை அமைப்பது கட்டாயம். அந்த முன்னுரையிலே அந்த நூல் என்ன சொல்லப் போகிறது என்பதை அமைப்பார்கள். அதனை பழங்காலத்திலே பாயிரம் என்பார்கள். இப்பொழுது முன்னுரை, தந்துரை, மதிப்புரை என்று பல உரைகளாக அந்த பெயர்கள் வகுக்கப்படுகின்றன.
உண்மையிலே அந்த முன்னுரை என்பதுதான் பாயிரம். பாயிரம் ஏன் ஒரு நூலுக்கு தேவை என்றால், ஆயிரம் முகத்தான் அமைந்ததாயினும் பாயிரம் இல்லது மனுவலன்று என்று ஒரு சூத்திரமே அமைத்து வைத்திருக்கிறார்கள். பாயிரம் இல்லாவிட்டால் அதை நூலாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு பாயிரத்துக்கான முக்கியத்துவம் என்ன என்றால், ஒரு நூலை படிக்கிற ஒருவன் அந்த நூல் தன் அறிவுக்கு தேவையான ஒன்றா என்று தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆயுள் குறைந்தது, அதுக்குள்ளே படிக்கிற அறிவு குறைந்தது. அதற்குள்ளே தேர்ந்தெடுக்காமல் படிக்க தலைப்பட்டால் வீணாக நம்முடைய காலம் போய்விடும். அதனாலே நூலை படிப்பதற்கு முன்பு இந்த நூல் எனக்கு தேவையான நூலா என்று தீர்மானிப்பதற்கு முன்னுரை துணை செய்யும். முன்னுரையை படித்தால் இந்த நூல் எதை பற்றி சொல்லுகிறது, எவ்வாறு சொல்கிறது என்ற விவரங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் முன்னுரை என்ற ஒன்று நூலிலே அமைக்கப்படுகிறது. அந்த முன்னுரை தான் பாயிரம். திருவள்ளுவரும் தன்னுடைய நூலுக்கு பாயிரவியலை அதனால் தான் அமைக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது நூல் மரபின்படி முன்வைக்கப்பட்ட பகுதி. அதிலே நூல் முழுவதும் நூல் என்ன சொல்லுகிறது என்ற விவரங்கள் இருக்கிறதா என்றால், குறிப்பாலே திருவள்ளுவர் நமக்கு அதை உணர்த்தி இருக்கிறார். உலகத்தை படைத்த கடவுள், அவரால் படைக்கப்பட்ட இயற்கை, அந்த இயற்கைக்குள்ளே பொருந்தி இருக்கக்கூடிய அறரகசியங்கள், அந்த அறரகசியங்களில் உலகத்துக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய முற்றும் துறந்த முனிவர்கள். இந்த நாளும் தான் பாயிரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்கின்ற 4 அதிகாரங்களுக்குள்ளே இந்த நூல் என்ன சொல்ல வருகிறது, எப்படி சொல்ல வருகிறது என்பதை குறிப்பாலே திருவள்ளுவர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அதனோடு பாயிரவியல் முடிகிறது. அதுக்கு பிறகுதான் அறத்துப்பால் ஆரம்பமாகிறது. அறத்தை 2 கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார். இல்லறம், துறவறம் என்று 2 கூறுகளாக பிரிக்கிறார். இல்லறத்துக்கும் துறவரத்துக்குமான தொடர்பு என்னவென்றால், இல்லறத்திலே ஒருவன் அன்பை வளரச் செய்து முதிர்ச்சி அடைந்து, அந்த முதிர்ச்சியினாலே துறவரத்துக்குள்ளே அருளோடு புகுந்து அங்கே விரதங்களை மேற்கொண்டு அந்த விரதங்களின் பயனாக ஞானம் உதிக்க, அந்த ஞானத்திலே நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவா அறுத்தல் என்கின்ற 4 பகுதிகளையும் விளங்கி கொண்டால் ஒரு மனிதன் பிறந்ததனுடைய பயனை அடைவான். முத்திப்பேறு என்று சொல்லப்படுவதாகிய மீள வாராத ஒரு உயர்நிலையை அடைவதற்கு இதுதான் வழி என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். இல்லறத்திலே அன்பு விருத்தியாவதுதான் சொல்லப்படுகிறது. கணவன், மனைவி, குழந்தை, இந்த அன்பு விருந்து என்று மாறுது. சமுதாயத்துக்குள்ளே இறங்குகிற பொழுது மன தூய்மை, உடல் தூய்மை, வாக்கு தூய்மை, செயல் தூய்மை என்ற தூய்மைகளை ஒருவன் அடைகிற பொழுது அவன் முழு மனிதனாக மாறுகிறான். தன் பொருளை உலகத்திற்கு கொடுக்க தயங்காமல் அவன் கொடுக்க தொடங்குகிறான். அப்படி கொடுக்கப்படுகிற பொழுது அது தனி மனிதனுக்கு கொடுக்கிற கொடை, ஒரு சமூகத்திற்கு கொடுக்கிற கொடை என 2 வகையாக விரிகிறது. தனி மனிதனுக்கு கொடுக்கிற கொடை ஈகை என்றும், சமூகத்திற்கு கொடுக்கிற கொடை ஒப்புரவு என்றும் பேசப்படுகிறது. இந்த ஈகையையும் ஒப்புரவையும் ஒருவன் மனமொழிமைகளான தூய்மையோடு இருந்து அன்பும் நிறைந்திருந்து ஒரு சமுதாயத்துக்கு செய்வானானால் அவனுக்கு புகழ் கிட்டும். ஆகவே அந்த புகழை அடைவதோடு இல்லறத்தினுடைய பயன்பாடு முடிகிறது என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். இல்லறத்தினுடைய இன்மை பயன் புகழ், மறுமை பயன் வீடு. புகழ் என்பது இந்த செயலாலே வர வேண்டியது. புகழ்களை எப்படி அடையலாம் என்று திட்டமிட்டு அடைவதற்கு பேர் புகழ் அல்ல. இத்தகைய நற்செயல்களை செய்து கொண்டு வர புகழ் தானாக வந்து பொருந்தும் என்பதை சுட்டி காட்டுகிறார். அதோடு இல்லறவியல் முடிந்து விடுகிறது. அதுக்கு பிறகு அந்த அன்பு அருளாக மாறி துறவரம் ஆரம்பமாகிறது. துறவரத்திலே எங்களுடைய தேவைக்காக இன்னொரு உயிரினுடைய வாழ்வு உரிமையை பறிக்கக்கூடாது என்பதை அழுத்தி சொல்லுகிறார். அதிலே முதலிலே புலால் மறுத்தலிலே அதை சொல்லி கொல்லாமை வரையும் கொண்டு போய் விரதங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று குறித்த சில விரதங்களை சுட்டி காட்டுகிறார். அந்த விரதங்களை கடைபிடிக்க அந்த ஆன்மா முதிர்ச்சியுற்று, அந்த முதிர்ச்சியின் காரணமாக ஞானம் உதிக்கிறது. ஞானம் உதிப்பதற்கான அடையாளம் நிலையாமை உணர்தல். நாம் பெற்று வைத்திருக்கிற இந்த உலக விஷயங்கள் எல்லாம் நிலையில்லாதது என்பதை உணர்வது, அறிவதல்ல, உணர்வது.
இப்போ நாங்கள் இப்ப திருக்குறள் படித்த உடனே அறிந்து விட்டோம், ஆனால் நாங்கள் உணரவில்லை. உணர்ந்து விட்டால் அதற்கு பிறகு நிலையாமை உணர்ந்து விட்டால் இந்த பொருட்கள் மீதான பற்றுகள் நீங்கிவிடும். பழுதான பொருளை யாரும் பழுதாகக்கூடிய பொருளை அல்லது பழுதான பொருளை யாரும் பாதுகாக்க மாட்டார்கள். இந்த உலகப் பொருள் எல்லாம் நிலையாமையை கொண்டது என்று தெரிந்து கொண்டால் அதனை யாரும் பாதுகாக்க விரும்ப மாட்டார்கள். அதனாலே அதை துறந்து விடுவார்கள். துறவு என்பது ஏற்படும். இப்போ நிலையாமையாலே துறவு வந்து விட்டால் மெய்யுணர்தல் சாத்தியமாகும். மெய்யுணர்தல் என்பதற்கு இறையை உணர்தல் என்பதும் அர்த்தம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையை உணர்தல், அந்த உண்மையை உணர்ந்து விட்டோமானால் அதற்கு பிறகு இந்த உலகப் பற்றுகளிலே நான் எனது என்கின்ற அகங்காரம் அமகாரங்கள் குன்றிவிட ஒரு மனிதன் பூர்ண மனிதனாக ஆகி இறைவனை அடைவான். இறைவனை அடைந்த பின்பும் கூட, இறையை அடைந்த பின்பும் கூட உடலின் விதி மாறாத பட்சத்திலே அந்த உடம்போடு அவன் வாழ வேண்டும். அதனால் அவர்களை சீவன் முத்தர்கள் என்று சொல்வார்கள். அத்தகைய சீவன் முத்தர்களும் கவனமாக வாழ வேண்டும். பழைய அனுபவ பழக்கங்களால் நம்முடைய ஆன்மாவுக்குள்ளே அல்லது புத்திக்குள்ளே பழைய விருப்பங்களினுடைய விதைகள் இருக்கும். அந்த விதைகள் முளைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு விட்டால் அந்த விதைகள் முளைத்துவிடும். ஆகவே அந்த விதைகளையும் அவன் அழித்து விட வேண்டும் என்பதை சொல்வதாக அந்த அவா அறுத்தல் என்ற அதிகாரம் வருகிறது. அதனோடு ஒருவன் உடம்பு பெற்றதனுடைய பயனை, உயிருக்காக உடம்பு பெற்றதனுடைய பயனை அடைவான் என்கின்ற உண்மையை சொல்லி அறத்துப்பாலை நிறைவு செய்கிறார். அதற்கு பிறகு ஒரு இயல் வைக்கிறார் திருவள்ளுவர். அதற்கு ஊழியல் என்று பெயர். அந்த ஊழியலிலே ஒரே ஒரு அதிகாரம், ஊழ் என்ற அதிகாரம். அது ஏன் அந்த இயலும் அதிகாரமும் வைக்கப்பட்டதென்றால், இதனால் வரையும் சொன்னது விதியின்படி நடப்பது. இனி இந்த அதிகாரத்திலே விதிவிலக்கும் உண்டு. விதி என்று ஒன்று இருந்து விட்டாலே விதிவிலக்கு இருக்கத்தான் செய்யும். அறத்தின்படி வாழ்ந்தால் வாழலாம், அறத்தின்படி வாழ்ந்தால் தாழலாம் என்ற உண்மைதான் அறம், விதி. ஆனால் விதிவிலக்காக ஒரு சிலர் அறத்தின்படி வாழ்ந்தும் தாழ்கிறார்கள், மரத்தின்படி வாழ்ந்தும் உயர்கிறார்கள். இதை ஏனென்றால் நம்முடைய முற்பிறவிகளிலே நாம் செய்த வினையின் பயன் இந்த பிறவியிலே வந்து சேருகிறது. அதனால் தான் இத்தகைய நிலைமைகள் உருவாகிறது என்பதை சொல்வதற்காக ஊழியலை அமைத்து அதனோடு அறத்துப்பாலை நிறைவு செய்கிறார். அதற்கு பிறகு பொருட்பால் தொடங்குகிறது. நாங்கள் அறத்துப்பாலை ஓரளவு கடந்து வந்திருக்கிறோம். அதற்கடுத்ததாக பொருட்பால் என்பது தொடங்குகிறது. பொருட்பால் என்பது அறத்தினுடைய கூறாக சொல்லப்படுகிற ஒரு பகுதி. இல்லறம் நடத்துகிறவனுக்கு பொருளும் இன்பமும் தேவை. ஆகவேதான் அந்த பொருள் இன்பங்களை அடுத்த பாலாக அமைத்து காட்டுகிறார். அதிலே பொருட்பால் என்பது பொருள் வருவதற்கான நிர்வாக முறைமையை சொல்வதாக அமைந்திருக்கிறது. அதை 3 இயலாக அமைத்திருக்கிறார். அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்று 3 இயல். ஒரு நிர்வாகத்துக்கு தலைவன் அவசியமானவன். அதனாலே அதை பற்றி முதலிலே அரசியல் என்ற பகுதியிலே விரிவாக சொல்லுகிறார். அதற்கு பிறகு தனி அரசனாலே நிர்வாகம் நடத்த முடியாது. அவனுக்கு படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்கின்ற 6 அங்கங்கள் இருந்தால்தான் அவன் ஒரு முழுமை பெற்றவனாக ஆவான். அரசர்கள் வேறு என்று கருதப்படுவான் என்கிறார் திருவள்ளுவர். ஆகவே அந்த வகையிலே இந்த அங்கங்கள் அரசனுக்கு முக்கியமானவை என்ற அடிப்படையிலே 2வது இயலாக பொருட்பாலிலே அங்கவியல் வைக்கப்படுகிறது. அந்த அங்கவியலிலே முதலாவதாக அமைச்சினுடைய லட்சணம் பற்றி சொல்கிறார். ஒரு அமைச்சன் அரசனுக்கு சமமாக நின்று செயலாற்றுகிறவன். அவன் எப்படி எல்லாம் செயலாற்ற வேண்டும் என்ற விவரங்களை சொல்லி அது முடிந்தவுடனே 2வது அங்கமாக நாட்டை பற்றி சொல்லுகிறார். படைக்குடி, கூழமைச்சு, நட்பு, அரண். படை அங்கே, குடி என்பது நாடு என்று நாங்கள் படித்தோம். ஆகவே நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை வரைவிலக்கணம் செய்வதாக இந்த அதிகாரம் அமைகிறது. நாங்கள் அந்த அதிகாரத்திலே தான் இப்பொழுது நிலை கொண்டு நிற்கிறோம். முதல் 6 குறளிலே அந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று வரைவிலக்கணம் செய்கிறார். 7வது குறளிலே அந்த நாட்டினுடைய உறுப்புகள் எவையாக இருக்கும் என்பதை எடுத்து காட்டுகிறார்.
அதற்கு பிறகு 8, 9, 10 குறள்கள் நாங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு 8வது குறளுக்குள்ளே நுழைவோம். நான் சொன்னதான இந்த தொகுப்பு என்பது உங்கள் மனதிலே தானாக ஓட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் வாரம் ஒரு தரம்தான் நாங்கள் சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கிற பொழுது 6 நாள் 100 நாள் கற்று 6 நாள் விடப்போம் என்று ஒரு பழமொழி இருக்கிறது என்று நான் பல தரம் சொல்லி இருக்கிறேன். நீங்கள் மீள பார்க்காவிட்டால் இன்றைக்கு போகிற இடம் புது இடமாக தெரியும். ஆகவேதான் நீங்கள் மீட்க தவறினாலும் மீட்டுத் தர வேண்டியது என்னுடைய கடமை என்ற முறைமையிலேதான் இந்த தொகுப்பை மீட்டு நான் சொல்லி இருக்கிறேன். இனி 8வது குறளுக்குள்ளே இன்றைய குறளுக்குள்ளே நாம் நுழையலாம். முதல் 7 குறள் படிச்சுட்டுங்களா? ஒரு வாட்டி குறள் படிச்சு குறளை வாசிக்க. அதிகார தலைப்பு நாடு. குறள் எண் 731. தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. குறள் எண் 732. பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. நீங்களே சொல்லிட்டு போங்க. குறள் எண் 733. பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. குறள் எண் 734. ஒரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. குறள் எண் 735. பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு. குறள் எண் 736. கேடு அறியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. குறள் எண் 737. இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் வல் அரணும் நாட்டிற்கு உறுப்பு. 6 குறளிலே ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற லட்சணங்களை சொல்லுகிறார். அதிலே 3 குறளிலே அந்த நாட்டிலே என்னென்ன இருக்க வேண்டும் என்று வரையறுக்கிறார். அடுத்த 3 குறளிலே அந்த நாட்டிலே எது இருக்கக்கூடாது என்று வரையறுக்கிறார். நேர்மறையாகவும் எதிர்முகமாகவும் சொல்லுகிற பொழுதுதான் ஒரு விடயம் ஆழப்பதியும் என்பது பற்றி நாங்கள் படித்திருக்கிறோம். அந்த வகையிலே ஒரு நாட்டிலே இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பதை வரையறுத்துவிட்டு பிறகு இருக்கக்கூடாத விஷயங்கள், இருக்கக்கூடாததும் அறமாகும். ஒரு நாள் நாங்கள் அதை படித்திருக்கிறோம். விரித்தன செய்தல் மட்டுமல்ல, விலக்கியன ஒழித்தலும் அறமாகும் என்று படித்ததற்கு நாங்கள் முதல் 3 குறளிலே அந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை வகுத்து சொல்லிவிட்டு அடுத்த 3 குறளிலே அந்த நாட்டிலே எது இருக்கக்கூடாது என்கிறார். இதிலே முக்கியமான விஷயங்கள் நீங்கள் பார்த்ததுதான். நாட்டினுடைய செல்வத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி, முக்கியமாக அகதிகளாக வருகிறவர்கள் ஒரு நாட்டுக்குள்ளே வந்து புகுந்தால் அவர்களை ஒரு அரசன் தாங்க வேண்டும். அந்த நேரத்திலே நாட்டு மக்கள் இன்னொரு மக்களுக்கும் எங்கள் தலைவன் துணை செய்கிறான் என்ற அந்த உணர்வை பெற்றுக்கொண்டு வரிப்பணத்தை ஒழுங்காக கட்டி அந்த நேரத்திலே அரசனுக்கு கை கொடுக்க வேண்டும் என்பதான சொல்லப்படுவதாகிய அந்த குறள் முக்கியமான குறள். ஆகவே இந்த 6 குறளையும் அந்த இலக்கணம் சொல்லப்பட்டது. 7வது குறளிலே அந்த நாட்டுக்கு என்ன உறுப்புகள் இருக்க வேண்டும். 7வது குறளை படியுங்கள். இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் வல் அரணும் நாட்டிற்கு உறுப்பு. இருபுனல் இருக்க வேண்டும். நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணி, நில அடி என்ன சொல்வீர்கள்? கீழ்நீர் மேல் நீர். அது மேல்நீர் சரி. நீங்கள் இப்போ வழக்கமாக சொல்வது நிலத்தடி நீர். நிலத்துக்கு அடியிலே இருக்கிற நீரும் அவசியம், மேலே தேக்கப்படுகிற நீரும் அவசியம். இந்த 2ம் இருக்க வேண்டும். இருபுனலும். அடுத்தது வாய்ந்த மலை. ஒரு நாட்டுக்கு மலை என்பது பல விதத்திலே துணை செய்யும். அதிலே வாய்ந்த மலை என்பதற்கு என்ன காரணம் என்று பரிமேலழகர் விளக்கம் சொல்லுகிறார். பொருத்தமான இடத்திலே மலை இருக்க வேண்டும். ஒரு நாட்டின் நட்ட நடுவிலே மலை இருந்தால் அந்த பக்கம் போயும் பாதுகாக்க வேண்டும், இந்த பக்கம் போயும் பாதுகாக்க வேண்டும் என்பது சிக்கலாக போய்விடும். ஒரு நாட்டினுடைய எல்லையிலே மலை இருந்தால் அதுவே அரணாக தொழில்பட்டு நாட்டை காக்கும் என்பதுதான் வாய்த்த மலை என்கிறார்.
இருபுணரும் வாய்த்த மலையும் மறுபுணலும் வருபுணலும். அதான் வருபுணலுக்கு என்ன சொல்கிறார்? அதனின்றும் அந்த மலையிலிருந்து வருகின்ற நீரும், அதாவது ஆறுகள் மலையில இருந்து பிறக்கின்றன. அது மழை பெய்கிற காலத்திலே தண்ணீரை உறிஞ்சி வைத்து இல்லாத காலத்திலே அதை வெளிவிடும். ஆகவே அந்த நீரும் முக்கியம் என்கிறார். இருபுணல் வேறு வருபுணல் வேறு என்கிறார். வல்லறம் வலிமையான அரண் உள்ள நாடாக ஒரு நாடு இருக்க வேண்டும். பழைய காலத்திலே அரண் என்பது எப்படி இருந்தது என்றால் கோட்டை. ஏனென்றால் அந்த காலத்திலே இந்த ஆகாய வழியாக தாக்குகிற முறைமை வரவில்லை. நேரின் மூலமாக வந்து தாக்குகிற முறைமைதான் இருந்தது. ஆகவே முக்கியமான அரண்களாக கோட்டை கருதப்பட்டது. பெரிய மிக உயரமான ஏறி உள்ளே வர முடியாத கோட்டையும் அதனுடைய பலமான வாயில்களும் ஒரு நாட்டுக்கு அரணாக கருதப்பட்டன. அதற்கு அடுத்ததாக அந்த கோட்டையை சுற்றி அகழி வெட்டி வைத்திருப்பார்கள். அது அந்த அகழியினுடைய ஆழம் தெரியாதவாறு சேரும் கலக்கவுமாக அகழி இருக்கும். அப்படி சேரும் கலக்கவுமாக இருப்பதற்கும் அதற்குள்ளே என்றால் தெளிவாக இவ்வளவுதான் ஆழம் என்று தெரிந்துவிட்டால் எதிரி இறங்கி நீந்தி வந்து விடுவான். ஆகவே அப்படி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கலக்கமுற்ற நீரோடு கூடிய அகழியை அமைத்து அதற்குள்ளே முதலைகள் போன்ற வலிய விலங்குகளை விட்டு விடுவார்கள். இறங்குகிறவர்கள் அந்த முதலையின் பசிக்கு ஆளாக வேண்டி வரும். அது முடிந்தால் இன்னும் வெளியிலே வருகிற பொழுது நாட்டினுடைய எல்லையிலே காடு அமைத்திருப்பார்கள். பெருங்காடுகள். காட்டுக்குள்ளாலே எதிரிகள் வருகிற பொழுது அந்தந்த நாட்டுக்காரருக்கு காடு வளமாக இருக்கும். எங்கெங்கே என்னென்ன செய்யலாம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கும். புதிதாக வருகிற எதிரிகள் காட்டுக்குள்ளே வருகிற பொழுது தங்கள் பலம் இழப்பார்கள். மனித நின்று தாக்க முதலிய எல்லாவற்றுக்கும் வசதியாக இருக்க வேண்டியபடியால் நாட்டினுடைய எல்லையிலே காடு அமைப்பார்கள். அதற்கும் அப்பால் மலை இருந்தால் அது ஒரு பெரிய பாதுகாப்பு. கிட்டத்தட்ட கோட்டை கட்டியது போல நாட்டை காவல் காக்கும். ஏறி எதிரிகள் இறங்குவதற்கிடையிலே அந்த மலை நமது மலையாக இருந்தால் நமது பழக்கம் காரணமாக ஏறுகிற எதிரியை அங்கேயே வைத்து அழித்து விடலாம் என்பதாக இவ்வளவு அரணம் அமைத்து வைக்கிற முறைமை இருந்தது. அதைத்தான் வல்லரண் என்று சொன்னார். வலிமையான அரண். இன்றைக்கு இந்த அரண்கள் முக்கியம் இல்லை. எப்போ ஆகாயம் வழியாக தாக்க தொடங்கினார்களோ அன்று அறமும் போயிற்று, பாதுகாப்பும் போய்விட்டது. போர் கீழே நிலத்தடை நடக்கிற பொழுது இந்த இடத்திலே தான் போராடுவதென்று ஒரு ஒழுங்கு வைத்து போராடுகிற முறைமை இருந்திருக்கிறது. அப்போதும் ஒரு சிலர் அதை முறித்தான் இருப்பார்கள், அது ஒரு விஷயம். ஆனால் வரையறுக்கப்பட்ட அறங்களோடு தான் போர் நடத்தப்பட்டது. இன்றைக்கு அந்த அறமே இல்லாமல் ஆகாய வழியாக வந்து குண்டு போடுகிற பொழுது எங்கே போடுகிறோம் எது போடுகிறோம் என்று 100 விதமாக தீர்மானித்து போட முடியாது. அதையே சாட்டாக சொல்லி மக்கள் இருக்கிற பகுதியிலையும் கொண்டு போடுகிறது இன்றைக்கு போராட்டம் நடத்துகிற நாடுகள் தமக்கு வழக்கமாக வைத்திருக்கின்றன. இஸ்ரேல் வைத்தியசாலைகளில் குண்டுபாடு அண்மை காலமாக வைத்தியசாலைகளில் குண்டு போட்டு மக்களை அழிப்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அரண் என்பது இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டால் ஆகாய விமானங்களை கூடாக போர் தொடங்கின பிறகு இந்த கோட்டை அகழி இவையெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டால் நுட்பமான விடயங்கள், அதாவது இப்ப விமானங்கள் முதலியவற்றை வருகிறதை கவனிப்பதற்கு ரேடார் முதலிய கருவிகள் வைத்திருக்கிறார்கள். ரேடார் எல்லாம் இன்றைக்கு அரண். அதுபோல வருகிற விமானங்களை அழிப்பதற்கான ஏவுகணைகள் வைத்திருக்கிறார்கள். அவைதான் இன்றைக்கு அரண். ஆகவே கால மாற்றத்துக்கு ஏற்ப அரண் மாறி இருக்கிறதை நாம் தெரிந்து கொள்ளணும். அங்கே இப்போ கோட்டை இல்லையே, அது இல்லையே, திருவள்ளுவர் அதைத்தானே சொல்லுகிறார் என்று நாம் மயங்கக்கூடாது. அடிப்படையிலே அந்த கருவிகள் சூழல் மாறலாமே தவிர அரண் என்பது வலிமையாக இருக்க வேண்டும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என்பதாக அந்த பகுதி அமையப் போகிறது. ஆகவே நான் வல்லரண் என்ற ஒன்றையும் சொல்லி வல்லரணம் அடுத்தது என்ன, வருகுணலும் வாய்த்து மலையும் வல்லரணம் நாட்டிற்கு உறுப்பு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு 8வது குறள் படிக்க போகிறோம். உறுப்பு என்றால் அங்கங்கள். இவையெல்லாம் நாட்டுக்கு அங்கங்களாக இருக்க வேண்டும். இவ்வளவும் இருந்தால் அந்த நாடு 2 கை 2 கால் 2 கண் ஒரு மூக்கு இதெல்லாம் இருந்தால் பூரண மனிதனாக இருந்தால்
நாம் பலசாலியாக இருக்கலாம். இந்த அங்கங்களிலே ஏதாவது ஒரு உறுப்பு குறைந்தால் பலம் குன்றிவிடும். அதுபோலதான் நாட்டுக்கு இவையெல்லாம் மேற்சொல்லப்பட்ட அந்த உறுப்புகள் எல்லாம் இருந்தால் நாடு பலமுள்ள நாடாக இருக்கும். இல்லாத பட்சத்திலே நாட்டினுடைய வலிமை குன்ற எதிராளிகள் உள்நுழைகிற வாய்ப்பு வந்துவிடும் என்பதைத்தான் சொல்வதற்காக 7வது குறளிலே அதனுடைய உறுப்புகளை, நாட்டினுடைய உறுப்புகளை எடுத்து காட்டுகிறார். இனி 8வது குறளுக்குள்ளே போகிறோம். குறள் எண் 738. பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து. இந்த 5ம் நாட்டுக்கு அழகு என்கிற, அணி என்றால் அழகு என்று அர்த்தம். புவியினுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து என்று கம்பருடைய ஒரு பாடல் இருக்கிறது. ஒரு ஆறு உலகத்துக்கு அழகு செய்கிறதாக அமையும் என்கிறார். அது தவிர வேறு என்னென்ன செய்யும் என்று அந்த பாடலிலே சொல்லி இருக்கிறார். அணி என்றால் அழகு தருவது. அதான் நாங்கள் அணிகலன்கள் என்று பெண்கள் நகைகளை வாங்கி வாங்கி போடுவதற்கு காரணம், தம்முடைய அழகு கூடும் என்பதற்காகத்தான் அப்படி போடுகிறார்கள். ஆகவே ஆடவர்கள் கவலையின்றி அத்தகைய அணிகளை வாங்கி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய ரசனைக்காகத்தான் அவர்கள் போடுகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அணிகளை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது ஒரு மரபு. இந்த அணி என்பதற்கு அழகு தருவது என்று அர்த்தம், அல்லது அழகு என்று அர்த்தம். ஒரு நாட்டுக்கு என்ன அழகு செய்யும் என்பதை சொல்லுகிறார். 8வது குறளிலே ஒரு முதல் நாட்டினுடைய லட்சணம் சொன்னார், நாட்டினுடைய உறுப்பு சொன்னார். உறுப்பு சொன்னால் உறுப்புகளிலே அணிகலன்கள் பொருந்தினால்தானே அது அழகாக இருக்கும். ஆகவே இப்போ அணிகள், என்ன அணி இருக்க வேண்டும் ஒரு நாட்டுக்கு? என்ன அணி? மனிதனுக்கு என்றால் சங்கிலி போடுகிறோம், காப்பு போடுகிறோம், தோடு போடுகிறோம். இவையெல்லாம் அணிகள், உறுப்புகளிலே பொருத்துகிற அணிகள். நாட்டினுடைய உறுப்பு சொன்ன பிறகு இப்பொழுது அணிகள் சொல்ல வேண்டி இருக்கிறது. அந்த நாட்டுக்கு எது அழகை தரும் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒவ்வொன்றாக நாம் மனதிலே இருத்தி படிக்க வேண்டிய குறள்கள் இந்த நாடு என்ற அதிகாரத்திலே. ஒரு நாடு இன்னென்ன லட்சணத்தோடு இருக்க வேண்டும், இன்னென்ன உறுப்போடு இருக்க வேண்டும். உங்களுக்கு எல்லாம் இமயமலை ஒரு எல்லையிலே அமைந்து காவல் செய்கிறது. அப்போ ஒரு நாட்டுக்கு இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று அணி சொல்ல தொடங்குகிறார். நாட்டுக்கு அழகு தரக்கூடிய விஷயம். அதிலே முதலாவதாக படியுங்கள். பிணியின்மை. முதல் அழகு, அந்த நாட்டிலே நோய் இல்லாமல் இருக்க வேண்டும். இது ரொம்ப மிக மிக அவசியம். அந்த நாட்டிலே நோய், பிணி என்பதுக்கு, அது நோய் பிணி என்று 2 சொல்லை நாங்கள் பயன்படுத்துகிறோம். நோய் என்பது வந்து போவது, பிணி என்பது வந்தால் போகாதது, எப்பொழுதும் பிணித்திருப்பது. இப்போ காய்ச்சல் வந்தது, அது நோய், வந்து வந்து போய்விடும். இப்போ டயபெட்டிக் வந்து விட்டது என்றால் அது பிணி, வந்தால் போகாது. கேன்சர் வந்தால் போகாது. ஆகவே ஒரு நாட்டிலே எப்பொழுதும் நிலைத்திருப்பதாகிய நோய்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் பிணியின்மை என்கிறார். பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து. 5 விஷயத்தை சொல்லுகிறார். இந்த 5ம் இருந்தால் ஒரு நாட்டுக்கு அழகு. அதிலே முதலாவது பிணியின்மை, நோய் இல்லாமல் இருக்க வேண்டும். அடுத்தது செல்வம், அந்த நாட்டிலே செல்வம் நிறைந்திருக்க வேண்டும். ஒரு நாட்டிலே செல்வம் நிறைய அந்த நாட்டினுடைய அழகு கூடும். அது நமக்கு தெரியும். செல்வந்த நாடுகளை பார்த்து அதுதான் நாம் ஏங்குகிறோம். ஆகவே ஒரு நாட்டிலே முதல் பிணியின்மை, அடுத்தது அழகு, அடுத்தது செல்வம். செல்வம் இருந்தால்தான் பிணியின்மை இருக்க முடியும். செல்வம் இல்லாத நாட்டை நாம் சுகாதாரமாக வைத்திருக்க முடியாது. சுகாதாரமாக நாடு இல்லாத பட்சத்திலே நோய் வருவது தவிர்க்க முடியாததாக ஆகிவிடும். அதெல்லாம் மேற்கு நாடுகளை பார்த்து நாம் மயங்குவதற்கு காரணம், அவர்களுடைய செல்வ மிகுதியினாலே நாட்டை அப்படி சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்தால் நமக்கு உடனே இப்படியும் ஒரு நாடா என்று ஆச்சரியம் ஏற்படுகிறது. சுத்தம் இருக்கிறபடியால் பிணியின்மை இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆகவே பிணியின்மை இருக்க வேண்டும், முதல் ஒரு உறுப்பு. அடுத்தது உறுப்பல்ல, ஒரு அணி. செல்வம் இருக்க வேண்டும். பிணியின்மை, செல்வம், விளைவு அடுத்தது. 3 என்றால் அந்த நாட்டிலே விளைச்சல் இருக்க வேண்டும். திருப்பி திருப்பி திருவள்ளுவர் இதை வலியுறுத்துகிறார்.
எப்பொழுதும் இறக்குமதி செய்து வைத்து செல்வ நம்முடைய நாட்டினுடைய வசதி காட்டி பிரயோசனம் இல்லை. அந்த நாட்டிலே விளைச்சல் இருக்க வேண்டும். ஒருவேளை திடீரென்று ஒரு ஆபத்து ஏற்பட்டு அயல் நாடுகளோடு தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் தன் நாட்டினுடைய விளைச்சலிலே அந்த நாடு வாழ வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு இந்த மேற்கு நாட்டு சிந்தனையிலே பெரும் செல்வந்த நிறுவனங்களை கொண்டு வந்து இறக்கி அதனாலே நாம் திருப்தியுற பார்க்கிறோம். அது ஒரு ஆபத்து நேரத்திலே நமக்கு கை கொடுக்காமல் போய்விடும். நம் நாட்டிலே விளைச்சல் இருக்க வேண்டும், விவசாயத்தை தவற விட்டு விடக்கூடாது என்பதைத்தான் விளைவு என்கிறார். அடுத்தது இன்பம், சந்தோஷம் இருக்க வேண்டும். சந்தோஷம் என்பது அப்ப இவையை தருவது சந்தோஷமா என்றால் இவை தருவதும் சந்தோஷம். இதை விட சந்தோஷம் இருக்க வேண்டும். அது என்ன என்று பரிமளர்கள் சொல்ல போறார். அதிலே வைத்து விளங்குவோம். இன்பம். அடுத்தது ஏமம். ஏமம். ஏமம் என்பது காவல். ஏமம் என்பது ஒரு நாட்டுக்கு சரியான காவல் இருக்க வேண்டும். அந்த நாட்டை நடத்துகிற அரசன் நம்மை காப்பான் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் இன்பம் இருக்கும். எந்த நேரத்திலும் குண்டு வந்து விடும் அல்லது நோய் வந்து சேரும் என்பவையெல்லாம் இருந்தால் அந்த நாட்டிலே இன்பம் இருக்காது. ஆகவே இன்பம் இருக்க வேண்டும். இன்பம் எதனாலெல்லாம் வரும் என்று பரிமளர் சொல்ல போகிறார். இந்த ஐந்தும், அதாவது பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம், இந்த ஐந்தும் இருந்தால்தான் அது நாட்டுக்கு ஒரு அணி, இந்த நாட்டுக்கு அழகை தருவதாக இருக்கும் என்று ஐந்தை சொல்லுகிறார். பரிமளர் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுகிறார் என்று பார்ப்போம். பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம் இவ்வைந்து நோயின்மையும் செல்வம், விளைதல், இன்பம், காவல் என்று இவை உடைமையும் ஆகிய இவ்வைந்தனையும் நாட்டிற்கு அணி என்ப. நாட்டிற்கு அழகு என்று சொல்லுவர் நூலோர். வாசியுங்கள். பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம் இவ்வைந்து நோயின்மையும் செல்வம், விளைதல், இன்பம், காவல் என்று இவை உடைமையுமாகிய இவ்வைந்தனையும் நாட்டிற்கு அணி என்ப. நாட்டிற்கு அழகு என்று சொல்லுவர் நூலோர். பிரிக்கிறார் பரிமளர் உரை செய்கிற பொழுது. நோயின்மையும் என்று சொல்லிவிட்டு மற்ற நான்கையும் தனியே பிரிக்கிறார். நோயின்மை என்பது ஒரு நாட்டினுடைய எதிர்மறை விஷயம். மற்ற நான்கும் அந்த நாட்டுக்கு உடன்பாடாக இருக்க வேண்டிய விஷயம் என்றபடியால் அந்த வசனத்தை அப்படி பிரித்து காட்டுகிறார். நோயின்மையும் என்று சொல்லிவிட்டு மற்ற நான்கையும் ஒருமித்து சொல்லி காட்டுகிறார். உரை குறிப்பு. பிணியின்மை நிலநலத்தால் வருவது. ஒரு நாட்டுக்கு பிணியின்மை எதனால் வரும் ஒவ்வொன்றும் சொல்ல போற. 5 அழகு இருக்க வேண்டும் என்றால் முதல் அழகாகிய இந்த பிணியின்மை எதனால் வரும் என்றால் நில நலனால் வருவது. சுத்தமான அந்த நாட்டினுடைய நில அமைப்பாலே பயன் தரக்கூடிய நில அமைப்பு, சுத்தமான நில அமைப்பு, நீர்வளம் நிலவளம் கூடிய அமைப்பு, இது இருந்தால் அந்த நாட்டிலே நோயின்மை இருக்கும் என்கிறார். பிணியின்மை நிலநலத்தால் வருவது. செல்வம் மேற்சொல்லியன. செல்வம் எதனால் வரும் என்று ஒரு பந்தி எழுதி இருக்கலாம். நான் தான் சொன்னேனே, திருவள்ளுவருக்கு மேலான ஆள் பரிமளர். அவர் தேவையில்லாது பேச மாட்டார். இவ்வளவு நேரமும் 8 குறள் படித்து 7 குறள் படித்து விட்டீர்கள். 7 குறளிலே செல்வம் பெறுவதற்கான பல வழிகளை அங்கங்கு சொல்லி இருக்கிறார். ஒன்று கப்பலிலே வந்து இறங்குவது, வண்டிகளிலே வந்து இறங்குவது, அதைவிட விளைச்சலாலே வருவது, அதைவிட சுரங்கங்களுக்குள்ளே இருந்து கிடைப்பது, இப்படி பல செல்வங்கள் வரும் என்று சொல்லியிருக்க. ஆகவே செல்வம் என்றால் என்ன என்றால் மேற்சொல்லியன என்று முடித்து விட்டார். முன்னுக்கு சொல்லியிருக்கு, ஞாபகம் இருந்தால் விளங்கு, இல்லாட்டி திருப்பி ஒரு தரம் படிச்சுட்டு வா, அவ்வளவுதான் செய்தி. செல்வம் என்பது மேற்சொல்லியன. எப்படி வரும் என்று முன்னே குறள்களிலே சொல்லி இருக்கிறது. அதன் வழியாக வருவதுதான் செல்வம் என்பதை சுருக்கமாக மேற்சொல்லியன என்று சொல்லி முடித்து விட்டார். செல்வம் மேற்சொல்லியன. இன்பம் விழவும் வேள்வியும் சான்றோரும் உடைமையானும் நுகர்வன உடைமையானும் நில நீர்களது நன்மையானும் வாழ்வார்க்கு உள் நிகழ்வது.
பாருங்கள், இந்த இன்பம் என்ற ஒரு அணி ஒரு நாட்டுக்கு எப்படியெல்லாம் வரும் என்று சொல்லுகிறார். தேவையில்லாத விஷயத்திலே சொல்லை சுருக்கி விடுவார் பெருமாளழகர். தேவையான இடத்திலே விரிப்பார். ரெண்டும் லட்சணம். அதாவது குன்றக்கூறல் என்பது ஒரு குற்றம். சொல்ல வேண்டியதை சொல்லாமல் விட்டாலும் குற்றம். தேவையில்லாதை சொல்வதும் குற்றம். ஒரு நூலினுடைய குற்றம் பற்றி பேசுகிற இலக்கணக்காரர்கள் சொல்வார்கள், குறைய கொன்ற கூறல், மற்றது மற்றொன்று விரித்தல். தேவையில்லாத இது அப்படி இவர் செய்ய மாட்டார். நூலினுடைய அமைப்பு தெரிந்தபடியால் முதலிலே மேற்சொல்லியன என்று சொன்னார். இப்போ செல்வத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார். செல்வத்துக்கா இன்பத்துக்கா? செல்வத்தை இல்ல, இன்பத்துக்கு. இன்பம் எந்த வகையாலே வரும் என்று சொல்ல போறார். ஒவ்வொன்றாக படியுங்கள். விழவும். நாட்டிலே விழாக்கள் நடைபெற வேண்டும். இது பல பேருக்கு தெரிவதில்லை. எங்களை போன்றவர்களை ஏன் விழா எடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஒரு நாட்டுக்கான அணி அது. இந்த நாட்டில் கம்பன் விழா நடந்தது, அந்த விழா நடந்தது, கோயில் திருவிழா நடந்தது. ஞானசம்பந்தர் பூம்பாவை என்கின்ற பெண் இறந்து போய் விடுகிறாள். அந்த சாம்பலை கொண்டு வந்து அவர் கையிலே கொடுத்த உடனே அதை உயிர்ப்பிக்கிறார் அந்த பெண்ணை. அப்ப அவர் பாடின பாடல்கள் என்று ஒரு தேவார பாடல் 10 இருக்கிறது. அதுல என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த பெண்ணை பார்த்து, இந்த திருவிழா பார்க்காம போயிட்டாயோ, இந்த திருவிழா பார்க்காமல் போயிட்டாயோ, அந்த தேவாரத்தை எடுத்து இன்றைக்கு ஒரு தரம் போயிருந்து பாருங்கள், அணி உத்தரம் பார்க்காம போய்விட்டாயோ, இது என்று ஒவ்வொரு அந்த 10 பாடல்லையும் 10 திருவிழாவை சொல்லி கேட்பார். ஏன் இதெல்லாம் பார்க்காமல் போய்விட்டா என்று சொன்னோடனே கடவுள் அவருக்கு அருள் கொடுத்து அவள் உயிர்த்து வந்து விட்டான். திருப்பி விழா பார்க்காமல் போறது இல்லை. ஆகவே ஒரு நாட்டிலே நடக்கிற விழாக்கள் அதுவும் ஒரு தேசத்துக்கு செய்கிற தொண்டுதான். நாட்டிலே நடக்கிற விழாக்கள் மக்களுக்கு இன்பத்தை தரும். பெரிய பெரிய விழாக்கள் அந்த காலத்திலே இந்திர விழா என்று நடந்திருக்கிறது. கம்பன் விழாவும் திருக்குறள் விழாவும் இல்லை. நாட்டிலே விழாக்கள் நடந்து கொண்டிருந்தால் அந்த நாட்டிலே மகிழ்ச்சி நிற்கும். எப்பொழுதும் மக்கள் ஒன்று கூடுகிற பொழுது அதிலே அதுவும் நல்வழியிலே ஒன்று கூடுகிற பொழுது நல்லின்பம் பிறக்கும் என்ற காரணத்தினாலேதான் முதலிலே சொல்லுகிறார் விழாக்கள், விழவுகள். விழாவைத்தான் விழவு என்று சொல்வார்கள். விழவு என்றால் என்ன என்று யோசிக்கக்கூடாது. விழா என்பதை விழவு என்றும் சொல்லலாம். நான் கவிதையில் எழுதுகிற பொழுது விழவு என்று எழுதினால் சில பேர் எனக்கு பிழையா போட்டு விட்டீர்கள் என்பார்கள். விழவு என்பது விழாவை குறிப்பது. சொல்லுங்கள். விழவும் வேள்வியும். அடுத்தது வேள்வி. ஒரு நாட்டிலே பல வேள்விகள் நடந்து கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் இத்தனை கோயில்களை நம்முடைய ஒரே கோயிலே பல வேள்வி நடத்த முடியாது. அதனாலதான் நம் பெரியவர்கள் ஊருக்கு 100 கோயில் கட்டி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கோயிலையும் ஒரு நாளைக்கு இங்கே ஒரு வேள்வி, அங்கே ஒரு வேள்வி, அங்கே ஒரு வேள்வி என்று வேள்விகள் நடந்து கொண்டிருந்தால் அதுவும் ஒரு நாட்டுக்கு இன்பத்தை தருகிற உறுப்பாக அமையும். விழவும் அடுத்தது வேள்வியும். சான்றோரும் உடைமையானும். விழவுக்கும் வேள்விக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், விழவு என்பது நமக்கு புற இன்பங்களை தருவதற்காக அமைக்கப்படுவது. வேள்வி என்பது அக இன்பத்துக்காக. இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான், அவனை நம்பி நாங்கள் செயல்படுகிறோம் என்று மனமொன்று செய்கிற பொழுது அது ஒரு வகையான இன்பத்தை தரும் என்கிறார். அடுத்தது வேள்வி. அடுத்தது சான்றோரும் உடைமையானும். அது ரொம்ப முக்கியம் என்கிறார். இப்படி நூல்களை வைத்துக் கொண்டு நம் நாடு இனம் எல்லாம் ஏன் இப்படி தாழ்ந்தது என்றுதான் தெரியவில்லை. திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? விழவு இருக்க வேண்டும் ஒரு நாட்டுக்கு அணியாக, வேள்வி இருக்க வேண்டும், சான்றோர் இருக்க வேண்டும். சான்றோர் இருக்க வேண்டும் என்றால், சான்றோர்கள் என்றால் யார் என்றால், தர்மத்தின்படி நடப்பவர்கள், தர்மம் தவறுகிற பொழுது அதை எடுத்து சொல்கிறவர்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் தர்மத்தின் வழி நடப்பார்கள், தர்மத்துக்கு பிழை நடக்கிற பொழுது பேச மாட்டார்கள். நமக்கு ஏனையா அது தேவையில்லாத சோழி இப்படி சொல்லுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது. நம்ம வேலையை நாம பார்ப்போம் என்றால் அது சுத்தி உன் வீட்டுக்குள்ளேயும் வரும். அந்த தாக்குதல் உன் வீட்டுக்குள்ளேயும் வரும். ஆகவே தர்மம் கற்றவர்கள், தர்மத்தின் வழி நடக்கிறவர்கள் பிழை நடந்தால் அதை சொல்ல வேண்டும். அதனாலேதான் பாண்டியன் கோவலனை கொன்று விட்டான். தவறுதலாக பிழையான தீர்ப்பு சொல்லி கொன்று விட்டான். கண்ணகி சிலம்பையும் எடுத்துக்கொண்டு வருகிறாள். அவள் வருவதற்கு முன்பே கணவன் பிழை செய்யாதவன் என்பதை உறுதிப்படுத்துகிறாள். சூரியனை கூப்பிட்டு, காய்கதிர் செல்வனே கல்லவோ என் கணவன்
என்று சூரியனை கேட்கிறாள். சூரியன் தான் எல்லாருக்கும் மேலே இருக்கணும், அவனுக்கு தெரியும். கல்வனும் என் கணவன் என்றோடனே சூரியன் சொல்லியது, கல்வனல்லன் இந்த நாடு எரிய போகிறது என்று சூரியன் சொன்ன உடனே இப்ப உறுதிப்படுத்தி கொண்டு கண்ணகி வருகிறாள் கையிலே சிலம்போடு. இளங்கோவடிகள் பாடுகிறார், அந்த சிலம்பை கொண்டு அவள் வேகமாக ஒரு காளி வர்றது போல வர்றாளாம். வர்ற பொழுது அவள் முதல் கேட்டது, இந்த நாட்டிலே சான்றோரும் உண்டுகொள், சான்றோரும் உண்டுகொள் என்றாள். கோவலனை கொண்டது பாண்டியன், அதுக்கேன் சான்றோரை தேவையில்லாமல் இருக்கிறாள் என்று கேள்வி வரும். சான்றோர் இருந்திருந்தால் இப்படி ஒரு பிழை நடந்திருக்க விட்டிருக்க மாட்டார்கள் என்று அவள் நினைக்கிறாள். அதனாலேதான் சான்றோரும் உண்டுகொள் என்று கேட்கிறாள். அதுபோல பெண்டிரும் உண்டுகொள், நல்ல பெண்கள் எல்லாம் இருந்தால் எனக்கு இந்த தாலி இல்லாமல் போகுமா, நிறுத்துங்கள் என்று சொல்லி இருக்க வல்லவா அவர்கள் வேண்டும் என்பதற்கு இப்படி ஒரு இளங்கோவடிகள் தெளிவான ஒரு ஒரு பதிவு செய்கிறார். அதுல முதல் கேட்பது சான்றோரும் உண்டுகொள். இந்த நாட்டிலே சான்றோர்கள் இருக்கிறார்களா? ஒரு நாட்டிலே பிழை நடந்தால் அதிலே அரசனுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறதோ சான்றோருக்கும் அவ்வளவு பொறுப்பு இருக்கிறது. சான்றோர் இருந்திருந்தால் அந்த பிழை செய்ய விட மாட்டார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் சான்றோரையும் சொல்லுகிறார். ஒரு நாட்டினுடைய அணிகளிலே சான்றோர். ஒரு நாட்டுக்கு போனால் பெரியவர்கள் இருக்க வேணும். நான் முன்பும் வகுப்புகளிலே சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் வித்வான் வேலன் என்று ஒருவர் இருந்தார். நான் முதல் இந்தியாவுக்கு வருகிற பொழுது அவர் எனக்கு சொல்லி அனுப்பினது, சும்மா இந்த கோயிலை கும்பிட்டு கொண்டு தெரியாதே, பல விஷயங்களை போய் பார். கோயிலை கும்பிட்டு கொண்டு தெரியாதேன்னா கோயிலுக்கு போகாதே அர்த்தம் இல்லை, அதை மட்டும் செய்யாதே. அந்த நாட்டிலே சான்றோர்கள் கற்றவர்கள் இருப்பார்கள், அவர்களை தரிசனம் செய். நல்ல ஆறுகள் முதலியவை ஓடும், கங்கை காவேரி இப்படியான ஆறுகள் ஓடும், அவற்றை போய் பார். நல்ல மலைகள் இருக்கும், அந்த மலைகளை பார். நல்ல உணவுகள் இருக்கும், அதை போய் சாப்பிடு. அவர் எனக்கு சொல்லி எனக்கு நல்ல இட்லி பூரி இருக்குன்னு சாப்பிடுறான்டார். போய் இதையெல்லாம் பார்த்துட்டு வருவதுதான் ஒரு நாட்டை பார்ப்பது என்று அவர் எனக்கு சொன்னது இப்போவும் ஞாபகம் இருக்கிறது. ஆகவே நானும் அதைத்தான் நான் 80ஆம் ஆண்டு வருகிற பொழுது எத்தனையோ சான்றோர்களை பார்த்தேன். பேரறிஞர்களுக்கு, அறிஞர்கள் என்றால் புத்தியாலே அகப்பட முடியாத அறிஞர்கள் பார்த்தேன். இந்த விதி செய்கிற அல்லது ஊழ் செய்கிற பிரச்சனை என்பது 82 வரையும் வந்தேன். பிறகு எங்கள் நாட்டிலே சண்டை தொடங்கிவிட்டது, வர முடியவில்லை. பிறகு 86, 87 பார்த்தால் அந்த அறிஞர் வட்டம் எல்லாம் வறண்டு போய்விட்டது. எல்லாரும் இறந்து போய்விட்டார்கள். புதிய ஆட்கள் ஒருத்தரையும் காணவில்லை. ஒருத்தரையும் என்று சொல்வது கொஞ்சம் மிகை, பெரும்பாலும் காணவில்லை. முன்பு நான் இயல்மேடைகளில் சந்தித்த எல்லாரும் பேரறிஞர்களைத்தான் சந்தித்தேன். அதற்கு பிறகு அது ரொம்ப வறண்டு போய்விட்டது. இப்பொழுது சும்மா விளையாட்டு விடணும், ரொம்ப விடணும், இதுதான் மேடையா இருக்கு. அறிஞர்களை போய் நான் தமிழ்நாடு மாநாட்டிலே நான் செய்த வேலை ஒவ்வொருவராக சந்தித்து கும்பிட்டதுதான். சந்திர கைலாசம் அம்மா வந்திருந்தார்கள், ஆசா ஞான சம்பந்தன் வந்திருந்தார்கள், கம்பனடிப்பொடி வந்தார்கள். கும்பிட்டு கழித்து போனேன், அவ்வளவு அறிஞர்கள். பிறகு இப்ப கும்பிட மனம் வருவதில்லை. சில பேரை பார்த்தால் ஹலோ சொல்லிவிட்டு போக வேண்டியதுதான். ஆகவே ஒரு நாட்டினுடைய அணி என்பது அந்த நாட்டினுடைய சான்றோர் என்பதை சொல்வதற்காகத்தான் சான்றோரையும் சேர்க்கிறார். விழவு இருக்க வேண்டும், வேள்வி இருக்க வேண்டும், சான்றோர் இருக்க வேண்டும். அடுத்தது இன்பம் விழவும் வேள்வியும் சான்றோரும் உடைமையானும் நுகர்வன உடைமையானும். இன்பத்துக்கு சொல்லுகிறார் என்னென்றால், நுகர்வன என்றால் ஐம்பொறியாலும் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த நாட்டை இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். நல்ல நல்ல கண்ணாலே பார்க்கக்கூடிய பூங்கா, அழகான கட்டிடங்கள், சிற்பங்கள் இவையெல்லாம் இருக்க வேண்டும். ஒன்று. மூக்காலே நுகரக்கூடிய நல்ல வாசனைகள் இவையெல்லாம் இருக்க வேண்டும். நாக்காலே உணரக்கூடிய நல்ல வகையான உணவுகள் முதலியவை இருக்க வேண்டும். உடலாலே அனுபவிக்கக்கூடிய இன்பமான நல்ல வசதிகள் அந்த நாட்டிலே இருக்க வேண்டும். செவியாலே கேட்கக்கூடிய நல்ல இசை கேட்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நல்ல இசை முதலியவை செவியாலே கேட்கிற இசை, நல்ல அறிவு இவையெல்லாம் கேட்க வேண்டும். ஐம்பொலனாலும் நுகரப்படுபவை இருந்தால் அதுவும் அந்த நாட்டுக்கு அணி என்கிறார். அதுதான் நுகரப்படுவன என்று ஒரே வார்த்தையிலே சொல்லிவிட்டார். நுகரக்கூடிய சக்தி இந்த ஐம்பொறிக்கும் ஞானேந்திரியங்கள் 5க்கும் தான் உண்டு. அந்த 5 ஆளும் அவற்றை அனுபவிக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதுவும் ஒரு இன்பம் என்கிறார். நுகர்வன உடைமையானும் நில நீர்களது நன்மையானும்.
நாட்டிலே இருக்கக்கூடிய நிலத்தினுடைய நன்மை, நீரினுடைய நன்மை, இவையெல்லாம் அந்த நாட்டுக்கு அழகு தருபவை என்கிறார். நில நீர் சொல்லுகிற பொழுது புவியினுக்கு அணியாய் என்றே தொடங்குகிறார். ஒரு நாட்டுக்கு ஒரு ஆறு இருப்பது நாட்டுக்கு அழகு. அந்த அந்த நிலம், நீர் முதலியவற்றினுடைய நன்மையானும் இன்பம் விழவும் வேள்வியும் சான்றோரும் உடைமையானும் நுகர்வன உடைமையானும் நில நீர்களது நன்மையானும் வாழ்வார்க்கு உள் நிகழ்வது. இந்த இன்பம் என்றால் என்ன என்று சொல்லி கடைசியிலே முடிக்கிறார். இவ்வளவும் சொன்னார்களே, இவ்வளத்தையும் கண்ணாலே பார்ப்பது காதாலே கேட்பது, இவற்றை கண்ணாலே பார்க்க, காதாலே கேட்க, முகத்தாலே சுவைக்க, இவ்வளவும் சுவைக்கிற பொழுது உள்ளுக்கு ஒரு உணர்ச்சி வரும். நமக்குள்ளே உள்ளுக்கு உணர்ச்சி என்றது ஒரு சிலிர்ப்பு வரும். அந்த சிலிர்ப்புக்குத்தான் இன்பம் என்று பெயர். உள் நிகழ்வது என்கிறார். இன்பம் என்பது புறத்திலே நிகழ்வதல்ல, மேல் சொன்ன விஷயங்களாலே நம்முடைய அகத்திலே நிகழ்வதற்குத்தான் இன்பம் என்று பெயர். அதனால்தான் உள் நிகழ்வது என்று எழுதுகிறார். காவல் எனவே அரசன் காவலும் வாழ்வோர் காவலும் அரண் காவலும் அடங்கின. இதிலே 3 வகையான காவல். அரண் என்று காவல் என்பதா என்னென்றால், ஒன்று அரசனுடைய காவல், அடுத்தது வாழ்வோருடைய காவல், அடுத்தது 3வது அரண் காவல். அரண் காவல். இதிலே 2 விஷயம் இருக்கிறது. அரசனது காவல் என்றால் அரசனை பாதுகாப்பது என்று ஒரு அர்த்தம், அரசனால் தரப்படுகிற பாதுகாப்பு என்று ஒரு அர்த்தம். மக்கள் காவல் என்றால் மக்களை பாதுகாப்பது என்று அர்த்தம். மக்களும் ஒரு தேசத்தை மக்களும் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் அரசன் என்ற ஒருவனை தேர்ந்தெடுத்து விட்ட பிறகு நம்ம வேலை வேற வேலை என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஒரு நாட்டை காவல் செய்வதிலே மக்களுக்கும் பங்குண்டு. கண்ட இடத்திலேயும் எச்சில் தூக்குவது, கண்ட இடத்திலேயும் நீர் முதலியவை கழிப்பது, இதெல்லாம் நாங்கள் காவலுக்கு செய்கிற இழுக்குகள். ஆகவே ஒரு அரசனை அரசனும் காவல் செய்ய வேண்டும், மக்களும் காவல் செய்ய வேண்டும். அடுத்தது அரண்கள் காவல் செய்ய வேண்டும். நான் சொன்னேனே அரண் என்றால் என்னென்ன அரண்கள் என்று. இவை செய்கிற காவலும் ஒரு நாட்டுக்கு அழகு என்கிறார். காவல் எனவே அரசன் காவலும் வாழ்வோர் காவலும் அரண் காவலும் அடங்கின. பிரதேயங்களின் உள்ளாரும் விழைந்து பின் அவை உள்ளாமைக்கு ஏதுவாய அதன் அழகு இதனால் கூறப்பட்டது. ஒரு நாட்டுக்கு அழகு. அந்த அழகுக்கு இவர் ஒரு ஒரு விளக்கம் சொல்லுகிறார். பிற தேசத்தில் உள்ளவர்கள் இந்த நாட்டை விரும்ப வேண்டும். இவ்வளவு அழகு இருந்தால் ஒரு நாட்டை அவன் விரும்ப மாட்டான். அதனால தானே இந்த கஷ்டப்பட்டு களவாகவும் நேராகவும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாட்டிலே இவ்வளவு அழகும் இருந்தால் அந்த நாட்டை பிரதேயத்தவர்கள் விரும்புவார்கள். விரும்புவது மட்டுமல்ல, விரும்பி வந்து விட்டால் பிறகு தம் தேசத்தை நினைக்கவும் மாட்டார்கள் என்கிறார். அதுதானா அந்த நாட்டுக்கு அழகு. ஒரு நல்ல செல்வம் மிகுந்த நாட்டுக்கு போய்விட்டால் அந்த நாட்டை விரும்பி போய் விடுவோம். பிறகு போன பிறகு திருப்பி வாழ ஒரு தினம் வர்றாதில்லை. அப்போ விரும்பி போற நாடாக இருக்க வேண்டும். போனா திருப்பி தங்கள் நாட்டை, தாய் நாட்டை நினையாத நாடாக இருந்தால்தான் அந்த நாட்டுக்கு அவையெல்லாம் அழகு என்று சொல்லுகிறார். பிரதேயங்களின் உள்ளாரும் விழைந்து பின் அவை உள்ளாமைக்கு ஏதுவாய அதன் அழகு இதனால் கூறப்பட்டது. அவை உள்ளாமை என்றதுக்கு என்ன இருக்கணும்? பின் தமது அவை என்பது தம் நாட்டை உள்ளாமை நினைத்தும் பார்க்காமல் இருப்பதுதான் அந்த நாட்டினுடைய சிறப்பழகு என்கிறார். குறள் எண் 738 மறுவாசிப்பு. பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து. உரை: பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் இவ்வைந்து. நோயின்மையும் செல்வம் விளைதல் இன்பம் காவல் என்றிவை உடைமையுமாகிய இவ்வைந்தனையும் நாட்டிற்கு அணி என்ப. நாட்டிற்கு அழகு என்று சொல்லுவர் நூலோர். உரைக்குறிப்பு: பிணியின்மை நிலநலத்தால் வருவது. செல்வம் மேற்சொல்லியன. இன்பம் விழவும் வேள்வியும் சான்றோரும் உடைமையானும் நுகர்வன உடைமையானும் நில நீர்களது நன்மையானும் வாழ்வார்க்கு உள் நிகழ்வது. காவல் எனவே அரசன் காவலும் வாழ்வோர் காவலும் அரண் காவலும் அடங்கின. பிரதேயங்களின் உள்ளாரும் விழைந்து
பின் அவை உள்ளாமைக்கு ஏதுவாய அதன் அழகு இதனால் கூறப்பட்டது. குறள் எண் 9வது போவோம். குறள் எண் 739. நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. சொல் விளையாட்டு பண்ணுகிறார். நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளர்ந்தரும் நாடு. எல்லாம் நாடு நாடு இந்த 5லே 1 பெற்றான் மாதிரி என்ன சொற்பொருள் பின்வரு நிலை அணி என்று இதற்கு பெயர். ஒரே சொல் ஒரே பொருளோடு திரும்ப திரும்ப வருவது. அது ஒரு பாட்டுக்கு காதுக்கு ஒரு வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது கருத்துக்கும் அது இனிமை பயக்க வேண்டும், காதுக்கும் இனிமை பயக்க வேண்டும். தமிழ் மொழியை அப்படித்தான் வகுத்திருக்கிறார்கள். அது தருகிற ஆழமான கருத்தினாலே கருத்து வளரும். அது சொல்லுகிற அழகாலே முத்தை தரு வத்தை திருநகை அத்தைக்கிறை சத்தை சரவண கேட்கவே காதுக்கு ஏதோ இப்ப புதுக்கவிதை என்று விட்டு ஏதோ வசனம் வசனமாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதிலே காதுக்கு இனிமை இல்லை, கருத்துக்கு இனிமை உண்டு. காதுக்கு இனிமை இல்லை, கருத்தும் காதும் இனிமை சேர்ற பொழுது ஒன்று ரொம்ப சிறக்கும். அந்த அடிப்படையில தான் இந்த குறளை திருவள்ளுவர் அமைத்திருக்கிறார். நாடென்ப நாடா வளர்த்தன. இதிலே அவர் சொல்லுகிற உரை ஒன்று உண்டு, நாம் அதை விளங்கக்கூடிய ஒன்று. நான் அதை முதலிலே சொல்லுகிறேன், பிறகு பரிமர்கள் சொல்லுகிற விளக்கத்தை பார்ப்போம். அதுவும் இந்த கருத்தோடு தான் அமைந்திருக்கிறது. ஒரு நல்ல நாடு என்றால் என்ன என்றால், அந்த நாடு ஒருவரிடம் ஒன்றையும் நாடாமல் இருக்க வேண்டும். இங்கே பரிமகளர் அதுக்கு விளக்கம் சொல்லுகிற விதம் வேறு. நான் இன்றைய சூழ்நிலையிலே சொல்லுகிறேன். நாடென்ப நாடா வளர்த்தன என்றால் என்னவென்றால், இன்னொருவரிடம் இறக்குமதி செய்து ஒரு நாடு சிறக்கக்கூடாது. இறக்குமதி செய்கிறேன், அது இருக்கிறது இது இருக்கிறது, ஒன்றையும் நாடாமல் இந்த நாடு இருக்க வேண்டும். அப்படி இல்லை, நாடினால் அது நாடல்ல என்பது இதற்கான இன்றைய நிலையிலே நாங்கள் விளங்கக்கூடிய அர்த்தம். பரிமளர்கள் வேற உரை சொல்லுகிறார், ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த பொருள் ஒன்று. நாடென்ப நாடா வளர்த்தன, அதாவது நீ கஷ்டப்படாமலே அந்த நாடு உனக்கு பயன் செய்ய வேண்டும். அதுதான் நாடு. நீ உன்னை வருத்தி கொண்டு அந்த நாடு பயன் செய்யக்கூடாது. நீ சும்மா இருக்க அந்த நாட்டினுடைய விளைச்சல் பெற வேண்டும். சும்மா இருக்கின்றது முயற்சி இல்லாமல் என்று இல்லை, ரொம்ப வருந்தாமல் உனக்கு அது தர வேண்டும். நாடென்ப நாடா வளர்த்தன. பிறகு சொல்லுகிறார், நாடல்ல நாட வளர்ந்தரும் நாடு. நீ ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த நாடு பயன் செய்யும் என்றால் அது நாடல்ல என்கிறார். சில நாடுகளிலே இயற்கை வளம் இல்லை, அதுக்காக என்னென்னவோ செய்து கஷ்டப்பட்டு அந்த இயற்கை வளத்தை உருவாக்குகிறார்கள். நம் நாடெல்லாம் அப்படி இல்லை. இயற்கை ஆறு ஓடுகிறது, மலை இருக்கிறது, தானா இப்படி. உங்களுக்கு தெரியும், இந்த மிடில் ஈஸ்ட் போன்ற நாடுகளிலே இப்ப அவர்கள் அந்த பெட்ரோல் அமைந்தபடியால் தங்கள் நாட்டை செல்வமாக்கி வைத்திருக்கிறார்கள். அங்கே திடீரென்று பெட்ரோல் முடிஞ்சு போனா அந்த நாடு பிறகு அடுத்த நாளே வறுமைப்பட்ட நாடாக வந்துவிடும். எங்கள் நாடுகள் இயற்கை வளத்தோடு இருக்கிற நாடுகள் என்றபடியால் அந்த நாடுகள் சிறப்பான நாடுகள். ஆகவே அவைதான் நாடென்று சொல்லப்படுபவை என்கிறார். இனி பரிமள உரையை படிப்போம். நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. உரை: நாடா வளர்த்தன நாடு என்ப தம்கண் வாழ்வார் தேடி வருந்தாமல் அவர்பால் தானே அடையும் செல்வத்தை உடையவற்றை நூலோர் நாடு என்று சொல்லுவர். தேடி வருந்தக்கூடாது, அவர்கள் பால் தானே அடைய வேண்டும். இதற்குள்ளே நான் சொன்ன முதல் பொருளும் உண்டு. அதாவது அங்கிருந்து இறக்குமதி செய்யலாமா, இங்க இருந்து இறக்குமதி செய்யலாமா என்பதிலேயும் இந்த தேடி வருந்துவதற்குத்தானே. அப்படி இல்லாமல் தன்னை நாடே விளைவிச்சல் தந்தால் அதுக்குள்ளே அந்த பொருள் உண்டு. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். தன்கண் வாழ்வார் வருந்தி தேடாமல். வாசிக்கிறதை: தம்கண் வாழ்வார் தேடி வருந்தாமல் அவர்பால் தானே அடையும் செல்வத்தை உடையவற்றை நூலோர் நாடு என்று சொல்லுவர். தானே வந்து சேருமா, இவர்கள் வருந்தி தேட தேவையில்லை, தானே வந்து சேருகிற நாட்டைத்தான் நூலோர், அதாவது படித்தவர்கள் அதைத்தான் நாடு என்பார்கள். நாட வளம் தரும் நாடு நாடு அல்ல. ஆதலால் தேடி வருந்த செல்வம் அடைவிக்கும் நாடுகள் நாடாகா. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி வருந்தித்தான் இருக்கிற நாடுகள் நாடாகா என்று நாட்டுக்கு
ஒரு வரை விளக்கணம் சொல்லுகிறார். உரைக்குறிப்பு. நாடுதல் இருவழியும் வருத்தத்தின் மேல் நின்றது. இதெல்லாம் இப்ப பெருமளவை படித்தபடியால் உங்களாலே ஓரளவு விளங்க முடியும். நாடென்ப நாடா வளர்த்தன. அப்போ ஒரு நாடுதல் வந்து விட்டது. நாடா நாடல்ல நாட வழுந்தரும் நாடு, அங்கேயும் ஒரு நாடு வந்து. இந்த ரெண்டு நாடு என்பது நாடுவது என்ற அர்த்தத்திலே இல்லை, வருந்துவது என்ற அர்த்தத்திலே இருக்கிறது. நாடென்ப நாடா வளர்த்தன, வருந்தாமல் கிடைக்க வேண்டும். பிறகு நாட வளர்ந்தரும் நாடு என்றால் வருந்தி கிடைக்கிற நாடு நாடல்ல. ஆகவே இந்த நாடென்ப இருவழியும் என்றால் முதல்லையும் சரி பின்னுக்கும் சரி அது வருத்தத்தை தான் குறிக்கிறது என்கிறார் பரிமளர். நாடுதல் இருவழியும் வருத்தத்தின் மேல் நின்றது. நீங்க குரலில் இப்ப ஒரு தரம் போய் உரைய வாய்த்து பாருங்கள். தம் கண் வாழ்வார் தேடி வருந்தாமல். தேடி வருந்தாமல். நாடுதலுக்கு என்ன எழுதுறார்? தேடி வருந்தாமல். அடுத்ததை வாசிங்கள். ஆதலால் தேடி வருந்த செல்வம் அடைவிக்கும் நாடுகள் அங்கேயும் அதுதான், தேடி வருந்தல். இங்க தேடி வருந்தாமை, இங்க தேடி வருந்தல். ஆகவே வருந்துதல் என்ற அர்த்தத்திலேதான் இந்த நாடு இருக்கிறது. தேடி வருந்துதல், தேடி வருந்தாமல், வருந்தாமை. ஆகவே இருவழியும் நாடென்ப வருத்தத்தின் மேல் நின்றது என்கிறார். நாடுதல் இருவழியும் வருத்தத்தின் மேல் நின்றது. பொருள் செய்வார்க்கும் அகுதியிடம். சீவக சிந்தாமணி நாமகள் இளம்பகம் 48ஆம் பாடல் என்றார் பிறர். சீவக சிந்தாமணியிலே இப்படி ஒரு இடம் வருகிறதா? அதாவது தவம் செய்வார்க்கும் ஒரு இடம், பொருள் செய்வார்க்கும் ஒரு இடம் என்று அந்த பாடல் வருமாம். முதல் என்னையா முதல் குரல்ல மேற்கோள் கொடுத்தாருங்க. அதே பாடல் அதே பாடல்ல இருந்து அதேதான். ஒரு நாடு, நாட்டுக்கு என்ன சிறப்பு என்றால் தவம் செய்கிறவனுக்கும் அந்த நாடு வாய்ப்பளிக்க வேண்டும், பொருள் செய்கிறவனுக்கும் அந்த நாடு வாய்ப்பளிக்க வேண்டும். அதைத்தான் உதாரணமாக எடுத்து காட்டுகிறார். பொருள் செய்வார்க்கும் அகுதியிடம் என்றார் பிறரும். நூலோர் விதி பற்றி எதிர்மறை முகத்தான் குற்றம் கூறியாறு. குரல்ல என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், கவனிச்சு பார்த்தால் தெரியும். நாங்களே என்ன கவனிக்கிறோம்? திருவள்ளுவர் என்ன சொன்னார்? நாடென்ப நாடா வளர்த்தன. பிறகு என்ன சொல்லுகிறார்? நாடல்ல நாட வளர்ந்தரும் நாடு. இது இவர் மற்றொன்று விரிச்சு விட்டார் திருவள்ளுவர். அதிகாரம் என்ன? நாடு. நாடுதானே இந்த இப்ப நாங்க படிக்கிற அதிகாரம் நாடு. அப்போ என்ன சொல்ல வேண்டும்? நாடு என்றால் என்ன என்று சொன்னால் போதும். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? நாடு பற்றிய அதிகாரம். அப்ப அந்த நாட்டிலே நாடு பற்றி சொன்னால் போதும். ஆகவே நாடென்ப நாடா வளர்த்தன என்று சொல்லியிருந்தால் போதும். பிறகு நாடல்ல என்கிறார். நாடல்ல பற்றி நாடு என்ற அதிகாரத்திலே இவரையும் சொல்ல வேண்டும். நாடு என்ற அதிகாரத்திலே நாட்டை பற்றி தான் சொல்ல வேண்டும். நாடு இங்கே இந்த நாடு என்ற அதிகாரத்திலே நாடல்ல என்பதையும் சொல்லி இருக்கிறார். எதிர்முறை மறத்தார். அதையும் சொன்னார் என்று பெருமளவில் சொல்லுகிறார். படியுங்கள். நூலோர் விதி பற்றி எதிர்மறை முகத்தான் குற்றம் கூறியவாறு. அதான் என்னவென்றால், நூலோர் முறைப்படி என்றால் நாம் படித்தவர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது நேர்மறையாகவும் சொல்லி எதிர்மறையாகவும் சொன்னால் அந்த செய்தி இறுக்கப்படும். நான் முன்பும் சொல்லுவேன், பரீட்சையில் பாஸ் பண்ணினால் உனக்கு நான் ஸ்கூட்டர் வாங்கி தருகிறேன். அப்படி மட்டும் இல்லாமல் படிக்கையில் பாஸ் பண்ணாமல் விட்டாயோ அதுக்கு பிறகு கூலி வேலைக்கு போக வேண்டியதுதான். இப்ப பாருங்க, பாஸ் பண்ணினா என்ன நடக்கும், பாஸ் பண்ணாட்டி என்ன நடக்கும்னு தெரிஞ்சால் அவனுக்கு பாஸ் பண்ண வேணும் என்ற அந்த எண்ணம் உறுதிப்படும். அப்போ ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது நேர்முகமாகவும் சொல்லி எதிர்முகமாகவும் சொன்னால் அந்த செய்தி உறுதிப்படும். அதுதான் நம் நூலோர்கள் சொல்லி இருக்கிற வழி. அதனாலே தான் நாடு என்ற அதிகாரத்திலே நாடல்லாததை பற்றியும் ஏன் சொன்னார் என்றால், நாடு என்றால் என்ன என்ற செய்தி நம் மனதிலே உறுதிப்பட வேண்டும் என்றால் அதுக்கு எதிர்மறையையும் சொல்ல வேண்டும் என்று நினைத்துத்தான் நாடல்ல நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளர்ந்தரன் நாடு என்று நாட்டுக்கான லட்சணத்தையும் நாடு இல்லாதக்கான லட்சத்தையும் சேர்த்து நேர்முகமாகவும் எதிர்மறையாகவும் சொல்கிறார் என்கிறார். இவ்வாறன்றி என்ப என்பதனை பின்னும் கூட்டி இரு பொருள்பட உரைப்பின் அனுவாதமாம்.
ரெண்டு அர்த்தம் சொல்றாரு. இதுக்கு நாம இந்த பக்கமே விட்டுட்டே கூட போகலாம், அந்த அளவுல இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒன்று இந்த நாட்டையும் சொல்லி நாடல்லாதையும் சொன்னதுக்கு காரணம் நேர்முகமாகவும் எதிர்முகமாகவும் சொல்வது என்பது ஒரு நியாயம். பெற்றவர்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னபடியால் சொல்லி இருக்கிறார் என்று சொல்றார். அப்படி இல்லாம இன்னொரு விதமாகவும் பொருள் எடுக்கலாம் என்றால் அதை என்ன சொல்லுகிறார் என்றால், படிங்கள். இவ்வாறன்றி என்ப என்பதனை பின்னும் கூட்டி நாடென்ப நாடா வளர்த்தன சொல்லிவிட்டார் அல்லவா. பிறகு சொல்லுகிறார், நாடல்ல நாட வளர்ந்தரின் நாடு நாடல்ல என்ப என்று. இந்த என்ப என்றதை இங்கேயும் கொண்டு சொல்லட்டான். நாட வளர்ந்தரின் நாடு நாடல்ல என்ப. முன்னுக்கு என்ன சொன்னார்? நாடா வளர்த்தன நாடென்ப. அங்க என்ப என்ற ஒரு சொல் சேர்த்திருக்கார் அல்லவா. அந்த என்பவை கொண்டு இங்கேயும் கூட்டட்டான். கூட்டினால் ரெண்டு வரியாக அந்த பொருள். அங்க இரட்டை அர்த்தம் என்ற அர்த்தம் அல்ல இந்த ரெண்டு என்றதுக்கு. முதல் சொன்னது ஒரு வரி, அதாவது நாடென்ப நாடா வளர்த்தன. இரண்டாவது நாட வளர்ந்தரும் நாடு நாடல்ல என்ப. அப்போ ரெண்டு விஷயம், ஒரே விஷயத்தை ரெண்டு விதமாக சொல்வது. அப்படி சொல்லுகிற பொழுது ஒன்றை சொல்லி பிறகு திருப்பி அதையும் அழுத்தி சொல்வதற்கு அனுவாதம் என்று பெயர். அனுவாதம் என்றால் திருப்பி நாங்கள் அனுமதிக்கிறேன் என்று சொல்லுகிறோம், அந்த வாதத்தை திருப்பி வலியுறுத்துவது. இதற்கு அனுவாதம் என்று பெயர். நீங்கள் கட்டுரை ஒன்று எழுதுகின்ற ஒரு விஷயத்தை எழுதி இரண்டாவது தரமும் அதை எழுதினால் என்று அனுபவிக்கிறேன் என்று எழுதினால் அது அழகாக இருக்க தமிழ் படித்தவன் என்று தெரிந்து கொள்ளலாம். அதைத்தான் அனுவாதம் என்று சொல்லி இப்படியும் பொருள் கொள்ளலாம். ஒன்று முதல் சொன்னது நேர்முகமாகவும் எதிர்முகமாகவும் சொல்லி உறுதிப்படுத்துவது. இரண்டாவது அதையே ரெண்டு வசனங்கள் ஆக்கி அந்த ரெண்டு வசனத்தையும் சொல்வது. முதல் சொன்ன வசனத்தையே இரண்டாவது வசனத்திலேயும் அனுவதிக்கிறார் என்றபடியால் அதை அனுவாதம் செய்கிறார் என்றும் சொல்லலாம் என்கிறார். இவ்வாறன்றி என்ப என்பதனை பின்னும் கூட்டி இரு பொருள்பட உரைப்பின் அனுவாதமாம். குறள் எண் 739 மறுவாசிப்பு. நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. உரை: நாடா வளர்த்தன நாடு என்ப. தம் கண் வாழ்வார் தேடி வருந்தாமல் அவர்பால் தானே அடையும் செல்வத்தை உடையவற்றை நூலோர் நாடு என்று சொல்லுவர். நாட வளம் தரும் நாடு நாடு அல்ல. ஆதலால் தேடி வருந்த செல்வம் அடைவிக்கும் நாடுகள் நாடாகா. உரைக்குறிப்பு: நாடுதல் இருவழியும் வருத்தத்தின் மேல் நின்றது. பொருள் செய்வார்க்கும் அகுது இடம் என்றார் பிறரும். மேற்கோள் பாடல் சீவக சிந்தாமணி நாமகள் இளம்பகம் 48ஆம் பாடல். நூலோர் விதி பற்றி எதிர்மறை முகத்தான் குற்றம் கூறியவாறு. இவ்வாறன்றி என்ப என்பதனை பின்னும் கூட்டி இரு பொருள்பட உரைப்பின் அனுவாதமாம். கடைசி குரலையும் அடுத்த அத்தியாயத்துக்குள்ளே போறதையும் அடுத்த வகுப்பில் நடத்துவோம். சரி, நன்றி.